இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். இஸ்மாயில் சபரிக்கு எதிரான SPRM பிடி இறுகியது. கோடிக்கணக்கான ரிங்கெட் பறிமுதல் செய்யப்பட்டதற்கு என்ன சொல்ல போகிறீர்? தனக்கு நம்பகமாக முன்னாள் உதவியாளர் வீட்டிலிருந்து கோடிக்கணக்கான ரிங்கேட் மற்றும் பல கோடி மதிப்புள்ள தங்க கட்டிகள் கைப்பற்றப்பட்டது தொடர்பில் நாட்டின் 9வது பிரதமராக பொறுப்பு வகித்த டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சபரி யாக்கோப்பிற்கு எதிரான விசாரணையில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் பிடி இறுகியது. இரத்த கொதிப்புக்கு ஆளாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் 65 வயதான இஸ்மாயில் சபரி நாட்டின் பிரதமராக இருந்த 14 மாதங்களில் அவரின் உதவியாளருக்கு கோடிக்கணக்கான ரிங்கெட் பணமும் தங்க கட்டிகளும் எவ்வாறு கிடைத்தது என்பது குறித்து ஆராய அவரின் கண் விழிப்புக்காக SPRM காத்திருக்கிறது. அவர் மயக்கமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்படுவதற்கு முன்னதாக சில தினங்களுக்கு முன்பு SPRM-இன் 5 மணி நேர விசாரணைக்கு ஆளாகிய இஸ்மாயில் சபரியிடம் அடுத்த விசாரணைக்கு ஊழல் தடுப்பு ஆணையம் தயாராகி இருப்பதாக அதன் வட்டாரம் தெரிவித்துள்ளது. தனது 14 மாத ஆட்சியில் ஒரே குடும்பம் என்ற பெயரில் இஸ்மாயில் சபரி தொடங்கிய மாபெரும் பிரச்சாரத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட அரசாங்க பணம் பெரும் பகுதி அவரின் நம்பகமான உதவியாளருக்கு மாற்றம் செய்யப்பட்டதாக நம்பப்படுகிறது. இஸ்மாயில் சபரியின் 4 முன்னாள் உதவியாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ள வேளையில் ஆக கடைசியாக அவரின் முக்கிய உதவியாளர் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் பெரிய பைகளில் 170 மில்லியன் ரொக்கம் மற்றும் தங்க கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டதை SPRM உறுதிப்படுத்தியது. வரும் மார்ச் 16ஆம் தேதி நடைபெறவிருக்கும் உயர்மட்ட பதவிகளுக்கான DAP தேர்தலில் மொத்தம் 70 பேர் போட்டியிடுகின்றனர் என்று கட்சியின் அமைப்பு செயலாளர் ஸ்டீவன் சிம் தெரிவித்துள்ளார். DAP-யின் 18வது தேசிய மாநாடும் அதனையொட்டிய மத்திய செயலவை உறுப்பினர்களுக்கான தேர்தலும் பற்றிய விவரங்களை இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் ஸ்டீவன் சிம் விளக்கம் அளித்தார். போட்டியிடவிருக்கும் 70 வேட்பாளர்களில் பெரும் பகுதியினர் தங்கள் பதவியை தற்காத்துக் கொள்வதற்கு மீண்டும் களத்தில் இறங்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். DAP-யின் பொதுச் செயலாளர் ஆண்டனி லாக், கட்சியின் தேசிய தலைவர் லிம் குவான் எங், தேசிய துணைத் தலைவர் கோபிந்த் சிங் டியோ, 3 உதவித் தலைவர்களான ngா கார்மிங், சௌ கொன் யோ மற்றும் தாம் உட்பட மத்திய செயலவைக்கு போட்டியிடவிருப்பதாக ஸ்டீவன் சிம் தெரிவித்தார். கட்சியின் நடப்பு மத்திய செயலவை உறுப்பினர்களான தான் கொக் வை, ஃபோங் குயிலுன், குலசேகரன் மற்றும் ஜெனி லசிம்பங் ஆகியோர் போட்டியிடவில்லை என்பதையும் ஸ்டீவன் சிம் விளக்கினார். 70 வேட்பாளர்களில் சிலர் கடைசி நேரத்தில் போட்டியிலிருந்து விலகலாம் என்பதற்கான சாத்தியத்தையும் ஸ்டீவன் சிம் மறுக்கவில்லை. புனித நோன்பு மாதம் தொடங்கிய வேளையில் நோன்பு மாதத்தை பயன்படுத்தி வழங்கப்படும் அன்பளிப்புகளில் அரசாங்க இலாக்காக்கள் மற்றும் ஏஜென்சிகள் சிக்கனத்தை கடைபிடிக்குமாறு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டார். ஆடம்பரத்திற்கும் அழகுக்கும் செலவிடப்படும் தொகையை உதவி தேவைப்படக்கூடிய மக்களுக்கு பயன்படுத்துமாறு பிரதமர் அறிவுறுத்தினார். நோன்பு மாதத்தில் வழங்கப்படும் பேரீச்சம் பழத்தின் விலையை விட அதனை உள்ளடக்கும் அட்டை பெட்டி அதிக விலையாக பார்க்கப்படுகிறது. இதுபோன்ற அனாவசிய செலவுகளை தவிர்க்குமாறு அரசாங்க இலாக்காக்களுக்கும் ஏஜென்சிகளுக்கும் பிரதமர் வலியுறுத்தினார். இன்று புத்ராஜயாவில் பிரதமர் துறை பணியாளர்கள் மத்தியில் மாதாந்திர பேரணி நிகழ்வில் உரையாற்றுகையில் பிரதமர் இந்த நினைவூட்டலை வழங்கினார். மருத்துவமனையின் தனியறையில் இளம்பெண் நோயாளியை ஆடை களைய செய்து வக்கிர செயலில் ஈடுபட்டதாக நம்பப்படும் மருத்துவர் ஒருவர் விசாரணைக்கு பிறகு போலீஸ் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளார். பினாங்கு ஜார்ஜ் டவுனில் உள்ள ஒரு மருத்துவமனையில் நடந்ததாக கூறப்படும் இந்த ஆபாச சேட்டை தொடர்பில் ஓர் அரசாங்க ஊழியரான 43 வயதுடைய அந்த மருத்துவர் கடந்த பிப்ரவரி 27ஆம் தேதி கைது செய்யப்பட்டு 4 நாள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தார். உடன் பெண் தாதியர் இல்லாமலேயே 20 வயது மதிக்கத்தக்க பெண் நோயாளியை அந்த மருத்துவர் ஆடையை களைய செய்த போது
மருத்துவ நடைமுறைகளில் ஒன்று என கருதி அந்த பெண் நோயாளி அவ்வாறு செய்ததாக கூறப்படுகிறது. அந்த மருத்துவர் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்படுவதற்கு முன்னதாக விசாரணை அறிக்கை சட்டத்துறை அலுவலகத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று திமோர் லாவோட் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் லீ சியூ செக் தெரிவித்தார். லோரியை விட்டு கீழே இறங்கிய ஆடவரை வேண்டுமென்றே மோதி தள்ளியதாக நம்பப்படும் வயதான தம்பதியரை போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி காஜாங் பண்டார் டெக்னாலஜி காஜாங் என்ற இடத்தில் நிகழ்ந்த இச்சம்பவத்திற்கான உண்மையான காரணத்தை கண்டறிவதற்கு 63-65 வயதுடைய அந்த தம்பதியர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டதாக காஜாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ASP நஸ்ருன் அப்துல் யூசுப் தெரிவித்தார். காரின் டேஷ்போர்ட் கேமராவில் பதிவான காட்சியை அடிப்படையாக கொண்டு ஆராயப்பட்டதில் அவ்வாடவரை மோதி தள்ளிய பின்னர் அந்த தம்பதியரின் கார் நிற்காமல் அங்கிருந்து மின்னல் வேகத்தில் சென்றது. கேமரா பதிவின் மூலம் அந்த தம்பதியர் அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டதாக ASP நஸ்ரோன் குறிப்பிட்டார். 42 வயதுடைய நபர் மோதப்பட்டதற்கான உண்மையான காரணங்கள் ஆராயப்பட்டு வருவதாக அவர் மேலும் கூறினார். தாயாருக்கும் மகனுக்கும் ஏற்பட்ட கடும் வாக்குவாதத்தில் சொந்த தாயை எரியூட்டி கொன்றதாக நம்பப்படும் ஒரு மாற்றுத்திறனாளியான மகன் கைது செய்யப்பட்டார். இச்சம்பவம் கடா அலோஸ்தார் ஜாலான் தோக்கலிங்கில் நேற்று காலை 7:40 மணியளவில் நிகழ்ந்தது. தகவல் கிடைத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் தீக்காயங்களுக்கு ஆளாகிய 68 வயது மூதாட்டியின் உடலை மீட்டனர். கைது செய்யப்பட்டுள்ள 43 வயதுடைய ஆடவர் மாற்றுத்திறனாளிக்கான அடையாள அட்டையை வைத்திருப்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது என்று கொத்தாஸ்தார் மாவட்ட போலீஸ் தலைவர் சித்தி நோர் சலாவத்தி சாட் தெரிவித்தார். முன்னதாக தனது பாட்டியிடம் தனது தந்தை மிக ஆவேசமாக நடந்து கொண்டதாகவும் இதனை பார்த்த தாம் உதவி கோரி அண்டை வீட்டுக்காரர்களை அழைத்து வந்ததாகவும் 14 வயது சிறுவன் வாக்குமூலம் அளித்துள்ளான் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மலாக்கா மலிம் தமான்சரி மங்கா செஷன் ஒன்றில் உள்ள ஓர் தரை வீட்டில் தனது காதலியை கொலை செய்ததாக நம்பப்படும் ஆடவருக்கு எதிரான தடுப்பு காவலை போலீசார் நீடித்துள்ளனர். அந்த நபரை வரும் மார்ச் 9ஆம் தேதி வரை மேலும் 7 நாட்களுக்கு தடுத்து வைப்பதற்கு போலீசார் நீதிமன்ற ஆணையை பெற்றுள்ளதாக மலாக்கா துங்கா மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி கமிஷனர் கிறிஸ்டபர் பத்திட் தெரிவித்தார். 54 வயதுடைய அந்த நபர் குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த பிப்ரவரி 23ஆம் தேதி 3 குழந்தைகளுக்கு தாயான ஒரு பகுதி நேர பாடகியான அந்த மாது பலத்த வெட்டுக்காயங்களுடன் இறந்து கிடந்தார். அவர் அருகில் அந்த சந்தேக பேர்வழி தனது உடலை கத்தியால் கீறி ரணப்படுத்திக் கொண்டு தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது என்று கிறிஸ்டபர் பத்திட் தெரிவித்தார். மஸ்ஜித் தானா தாமான் ஸ்ரீ ஆமானை சேர்ந்த அந்த மாது கணவர் கோலாலம்பூரில் தங்கி வேலை செய்து வந்த வேளையில் தனது காதலனின் வீட்டிற்கு சென்றிருந்த வேளையில் அவர்களுக்குள் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக நம்பப்படுகிறது. அந்த மாதுவின் உடலில் 14 வெட்டுக்காயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.